எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகவும் கேதும் கருத்துமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையான் என்ற பரிவோடு வந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெறும் மக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று 23/4/2026 வாஸ்து நாள், சுபமுகூர்த்தம். புதுசா வீடுமனை கட்டும் நினைக்கக்கூடிய நண்பர்கள் வாஸ்து பூஜை போட்டு சிறப்பாக உங்க வீடு வந்து தொடர்ச்சியாக கட்டி வரத்துக்கு அடியேனும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை சூலம். தைலம் கொஞ்சம் கையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சப்தமி திதி இன்று. நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். யோகம் சுகர்மம் நாம யோகம் காலை 10:36 வரை, பின்பு திருதியை நாம யோகம். கரணம் கரசை கரணம் மதியம் 2:49 வரை, பின்பு வணிசை கரணம். சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரம். கிரக நிலவரங்கள். மேசராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், ரிஷபராசியில் சுக்கர பகவான், மிதுன ராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான். நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களை இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. இந்த ராசிநாதன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து பயணம் செய்கிறார். 5ஆம் இடம்ங்கிறது ஒரு அற்புதமான இடம் தான். அது சனி பகவானோட நட்சத்திரத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வந்து பயணம் செய்யறாங்க. 3 நாளுக்கு உடையவனோட சாரம். விருச்சிக ராசியில பிறந்தவங்க இந்த ஆண்டு குலதெய்வ வழிபாடு பண்ண அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான அதிர்ஷ்டமும் நன்மைகளும் நடக்கும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்க குலதெய்வத்தை வந்து வணங்கிட்டு வாங்க. ரொம்ப லாங்கா இருந்தா வீட்டுல இருந்தே சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்க லைஃப்ல நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் சனி பகவானோட தொடர்புல வந்து இருக்குது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். அதனால வாகன யோகம், ஒரு சில பேர்த்துக்கு வீடு மாற்ற யோகம் வரும். பூர்வீக சொத்துல இருந்த எல்லா விதமான பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாம் தீர்வுக்கு வந்துவிடும். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி உச்ச நிலையில இருந்து 2-5 கூடையவன் உச்ச நிலையில வந்து இருந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்க்கறனால நிச்சயமாக பூர்வீக சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நன்மைகளும் நடந்துவிடும். அதற்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஒரு நல்ல தீர்வு உங்களோட குலதெய்வத்தை வணங்கின பிறகு உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் தடை உண்டு. ஏன்னா கேது பகவான் பயிற்சி ஆகணும். அது வரைக்கும் தொழில்ல வந்து கொஞ்சம் தடை தாமதம் கண்டிப்பாக இருக்கும். கவனம் தேவை. இப்ப விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5வது வரைக்கும் படிக்கிறாங்க. எல்கேஜில இருந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும். 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மார்க் கொஞ்சம் கம்மியா வாங்குவாங்க. டிகிரி முடிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு தடை ஏற்படும். போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அடுத்தது வருமானம். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? இந்த இடத்த வந்து யாரெல்லாம் பார்க்குறா? குரு பகவான் பார்க்குறாங்க. சனி பகவான் பார்வையில இருக்கு. ராகு பகவான் பார்வையில வந்து இருக்கு. ஸோ குரு பகவான் அது வந்து சுப கிரகம். ராகுவும் சனி பகவானும் வந்து சுபத்தன்மை வந்து இல்லாதவங்க. சுபமா அவங்க வந்து செயல்பட முடியாது. அப்ப வாக்கு கொடுக்கறதுல வந்து கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி நபர்கள் பொறுத்த வரைக்கும் வருமானம் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். மெதுவா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா சனி பகவானாவே ஸ்லோ தான். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உண்டு. அது ராகுவும் பார்க்கறனால குடும்ப நபர்கள்ல யாரேனும் ஒருத்தவங்களுக்கு வந்து சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
அவச்சொல் அவப்பெயரும் வரும். அதனாலதான் வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடியது. இந்த 3ஆம் அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்துல சுயசாரத்துல பயணம் செய்கிறார். அதிகப்படியான பயணங்கள் உண்டு. விருச்சிக ராசியில பிறந்தவங்களோட தம்பி தங்கச்சி மாமனாருக்கு அதிகப்படியான பயணங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் உண்டு. கொஞ்சம் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு 2ஆம் இடம் கும்பத்துல ராகு இருக்கிறனால கொஞ்சம் பொய் பேசுவார்கள். ஓகேங்களா. அங்க ராகுவும் சந்திரன் சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் மன சஞ்சலம் நிச்சயமாக ஏற்படும். ஓகேங்களா. கொஞ்சம் வீண் விரயம் உண்டு. பயணங்கள் தவிர்க்க முடியாது. இப்போ உங்களோட தம்பி தங்கச்சி உனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு. அடுத்தது 4ஆம் இடம் தாய் குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானும் சந்திர பகவானும் பயணம் செய்யறாங்க. அந்த 4ஆம் அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடமான மீன ராசியில பயணம் செய்யறாங்க. ஓகேங்களா. ஸோ சந்திரனும் அங்க வந்தனால உங்களோட தாயை பொறுத்த வரைக்கும் மனசஞ்சலமாக இருப்பாங்க. இடமாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆரோக்கியத்துல குறைவு ஏற்படும். ஏன்னா அந்த இடம் கடகத்துக்கு 6ஆம் இடமாக வரனால கண்டிப்பாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வாக்கு வன்மை நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சனி பகவானா இருக்கிறனால நல்ல வாக்கு வன்மைங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். உடல் கொஞ்சம் வெயிட் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அவங்களோட ஆசைகள் நிறைவேறதுல கொஞ்சம் தடைகள் ஏற்படும். உங்களோட தாயோட ஆசைகள் நிறைவேற ஒரு தடை ஏற்படும். ஓகேங்களா. இப்ப 4ஆம் இடம்ங்கிறது வீடு வாகனத்தையும் குறிக்கக்கூடியது. ஸோ அதை வாங்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமா எச்சரிக்கையாக வாங்க வேண்டும். வீடா இருந்தாலும் சரி வாகனமா இருந்தாலும் சரி டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா. அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது. அந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் சனி பகவான் 3 கிரகம் இருக்கிறாங்க. 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வேற பயணம் செய்யுது விருச்சிக ராசிக்கு. அப்போ குழந்தைகளுக்கு இயற்கையாகவே இந்த ஆண்டு சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் சோம்பல் தன்மை அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசியில பிறந்தவங்களோட குழந்தைக்கு சோம்பல் தன்மை அதிகமாக வரும். ஸ்கின் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட விஷயம் வரும். ஏன்னா சனி பகவானும் புதனும் சேர்ந்துட்டனால தோல் அலர்ஜி. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசியில் இருக்கவங்களோட வீட்டில் சோப்பு மாற்றி வாங்குவீங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வரும். அல்லது கோப குணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர்த்துக்கு விரக்தி ஆரோக்கிய குறைவும் ஏற்பட வாய்ப்புண்டு. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அடுத்தது குழந்தை பாக்கியம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தாமதம் தான். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமாக ஏற்படும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கண்டிப்பாக பிரச்சனை வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் வேண்டும். ஏன்னா 5ஆம் அதிபதி குரு பகவான் 8ல் போய் மறைஞ்சிட்டாங்க. நிச்சயமாக கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா. அடுத்தது இதோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணெய் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கி கையில் எழுதுங்க. அந்த நம்பரை மட்டும் எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கை சொல்லுங்க. நிச்சயமாக 100 நாள்ல நடக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க தொடர்ச்சியாக நம்பரை எழுதுங்க. ஓகேங்களா. டெய்லியும் ஒவ்வொரு நம்பர் வரும். 100 நாள் தான். ஜஸ்ட் 100 நாளில் உங்களோட கோரிக்கை நிறைவேறும். பிரபஞ்சத்தோட அருளாலும் ஐயா ராஜசேகரையோட அருளாலும் நிச்சயமாக நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 54. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 66. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 87. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 90. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 85. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 80. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 16. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 10. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 12. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 14. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 42. இந்த அனைத்தும் காமனான எண் தான். உங்க ஜாதகத்துக்குன்னு அதிர்ஷ்டமான எண்கள் உண்டு. அந்த எண்களை நீங்க பாஸ்வேர்டா வச்சுக்கிட்டீங்கன்னா விரயம் ஆகிறது தடுப்படும். அதாவது விரைய செலவு ஆகாது. ஓகேங்களா. இந்த நாள் இணைய நாளாமே அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.